ஒரு படம் எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லால் சலாம் படம் ஒரு சின்ன குழந்தை எடுத்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை கிட்ட போயிட்டு இந்து முஸ்லீம் ஒரு கிரிக்கெட் போட்டி ஆடுறாங்க, அதை வச்சு நீ ஒரு கதை எழுது, கதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? பாகிஸ்தான் முஸ்லீம், சோ பச்சை கலர் கொடுத்துடலாம், இந்துஸ் வந்துட்டு இந்தியன்ஸ், சோ அவங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பச்சையை வச்சு ஒரு டீம் உருவாக்கும்ல. அதே மாதிரிதான் இந்த படத்துடைய டைரக்டர் ரஜினிகாந்தின் குழந்தையான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஐடியாவே எந்த அளவுக்கு முட்டாள்தனமாகவும் ரொம்ப அவுட்டேட்டடாகவும் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் லூசுத்தனமாகவும் இருக்கு. இந்த படத்துல இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள நிறைய பேர் கெட்டவங்க, இந்துல கொஞ்சம் பேர் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு வச்சிருப்பாங்க. இந்த படத்துல முஸ்லீமா ரஜினி நடிக்க வச்சிருப்பாங்க. அவர் எல்லா நேரமே இந்துக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இதுல அப்பாவிகளா பாத்தீங்கன்னா இந்துக்களை தான் அதிகமா காட்டுவாங்க. முக்கியமா சொல்லலாம் செந்தில் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவரை தான் அப்பாவியை காட்டுவாங்க. முஸ்லீம்ல யாராவது அப்பாவியை காட்டுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, காட்ட மாட்டாங்க. அப்புறம் எப்படி இது சமூக ஒற்றுமை பேசக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனா ரஜினிகாந்த் சங்கி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காகவே அவருக்கு ஒரு முஸ்லீம் வேஷம் கொடுத்து அவர் என்ன கர்மம் பேசினாலும் யாரும் வேணா நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளா நினைச்ச ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் தான். இந்த படத்துல கிரிக்கெட் சீன் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்காது. எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி விளையாடுப்பாங்க. கேட்டா இது ஒரு டீம் மேட்ச் ஆமா.